ஓம் கணநாதனே போற்றி. ஐந்து கரத்தனையானை முகந்தனை இந்தி இளம்பரை போலுமைற்றனி நந்தி மகந்தனி ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பாலும் தெளித்தேனும் பாங்கும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எமக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஒரு ஊர்ல ஒரு பிள்ளையாண்டா வாழ்ந்து வந்தானா. பாவமே செய்யாதவனா. யாருடா இது? டேய் யாரா அவன்? நான் தான்டா அது. கதையை கேள்றான். அவன் தமைய ஊருல வந்தது ஏமனா. சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு, அத பண்ணாத இத பண்ணாதன்னு சொல்லி ஒரு பாட்டு ரெண்டு அடிச்சா அச்சோச்சோ நேரம் ஆயிடுச்சே. போச்சு 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 போச்சு. ஓ அண்ணா ஆத்துக்கு வந்திருப்பாரு, அண்ணா ஆத்துக்கு வந்திருப்பாரு. கேட்டியாடா? சரி போனது போச்சு, நல்லா இருந்தது நாசமா போச்சு. ஓய் இந்த ஓய் நாருதா பாரு. நல்லா வாசனையா இருக்குது. போச்சு போச்சு. ஏலே ஹரிச்சந்திர வாழை எங்க? சோ ஒரு வேற. என்ன மாமா காத்தாலே எங்களே போயிட்டு வர? பக்கத்துல நீர் பந்தல் போட்டிருக்கா மாமா, அதான் போயிட்டு செத்த நீர் அருந்திட்டு வரேன். வாத்தியார் பேர்ல தான்லே போட்டிருக்காங்க. ஆமா மாமா, ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்ல நல்லா இருக்குன்னு நம்ம மக்கள் எல்லாருமே பேசுறாங்க. அதான் மாமா. ஏ ஹரிச்சந்திர வாழை எங்க? வாழை வாழை. என்ன மாமா? நல்லவனுக்கு நல்லவன்னு சினிமா கோட்டையில தலைவர் படம் வந்திருக்காமல, ஆமா நல்லா இருக்காமலே. மத்தியான காட்சிக்கு நீ நானும் போலாமா? மாமி வீட்டுல இல்ல. அவ கிடக்குறா, வாழை நம்ம 2 பேரும் போவோம். மாமி மாமி டேய் 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 அவளை ஏன்டா இப்ப கூப்பிடுற? மாமி இங்க பாருங்க, அமைதியா மாமா இந்த இருடா. படத்தை கூப்பிடுறார். அமைதியா இருடா, அவளை ஏன்டா கூப்பிடுற இப்ப? நான் கிளம்புறேன். ஏலே வாழை ஒரு வாய் சாப்பிட்டு போ. வாழை என்ன சாப்பாடு மாமா? உங்க மாமி கோழி அடிச்சு குழம்பு வச்சு கருவாடு வறுத்துருக்காளே. பருப்பு சாம்பார்னு பார்த்தா கருவாடு. அபச்சாரம் அபச்சாரம், வாயில கட்டுங்க. என்ன பையன் சாப்பிட கூப்பிடுறேன்? ஏலே வாழை எங்க? சரி எங்க ஆத்துக்கு தானே போற? இல்ல மாமா, பக்கத்து சுடுகாட்டுல வெட்டியான் வரலையா, அதான் போயிச்சு. அந்த பணத்தை எரிச்சிட்டு ஒரு ஹோமம் பண்ணிட்டு வரலாம்னு போறேன். நீங்களும் வரையலா? வேலையை பாருங்க. சுடுகாட்டுக்கு போக வரவாங்கல்ல, ஒரு ஐயருட்டு பிள்ளையா மாதிரியா பேசுறான். என்ன பேச்சு? ஏலே ஊருக்குள்ள செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் ஐயங்கார், நீங்க செருப்பு போடலாம் ஊருக்குள்ள. ஆனா இங்க ஏண்டி வயலுக்கு போகணும், நேரம் ஆகுது, சாப்பாடு எடுத்து வையடி. என்ன இங்கெல்லாம் மழையே இல்லை? இங்கேதான் இருக்கிறாங்களா? சொக்கநாதா, அங்கே நில்லு. குளிக்காம கோயிலுக்குள்ள வராத. எங்க போய் ஊர் சுத்தி விட்டு வருகிறாய்? இல்லை அண்ணா, நம்ம முன்னாதான் வர சொன்னோம்.
நம்ம பண்ணையார் ஊர் மக்களுக்கு எதிராக போகிற விதிமுறைகள்லாம் எதிர்த்து நம்ம மக்களை எப்படியாவது உயர்த்ததுன்னு தான் நாங்கள் நண்பர்கள் எல்லாம் கூடி பேசிகிட்டு இருந்தோம். முதல்ல அந்த முன்னாவோட சேர்க்கையை நீ தவிர்க்கணும். தாடியும் மீசையும் இதில் கூத்தாடி மாதிரி துணி வேற போட்டிருக்க. இல்லை அண்ணா, சினிமாக்காரங்களாம் இப்போ இந்த மாதிரி தான் துணி போடுறாளாம். அவா போடுவா. சினிமாவில் எது செஞ்சாலும் நீயும் அதே செய்வியா? இல்லை அண்ணா, முன்னாதான் சொன்னா நான் பார்க்க கதாநாயக மாதிரி இருக்கேண்ணா. பட்டணத்துக்கு போய் சினிமாவுக்கு போனால் பெரிய நடிகனா வருவேன்னு சொன்னான்னா. உன்னை இப்படிலாம் நம்ப வச்சிருக்கேன் நான். அந்த முன்னா ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு அம்மா படத்துக்கு விளக்கேற்றி வை. ஓ வர. நான் பொல்லாதவன், வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆகாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். இந்த வீட்டில் 2 பெரியவா இருந்தோம், நான் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. உள்ளையாண்டா குளிப்பானே, அதெல்லாம் கிடையாது. கருணா, நீ எங்க இங்க? உனக்காக தான் ரொம்ப நேரம் காத்திருக்கேன்பா. இந்த ஓய் அண்ணா கோயில்ல தான் இருக்க, ஆத்துக்கு வந்துட போற. நீ முதல்ல கிளம்பு. ஓய் அவர் வீட்டுல இருந்து தெரியும் நண்பா, அதான் தானே வந்தேன். சரி என்னன்னு சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பும். ஒன்றும் இல்லை நண்பா, புதுசா படம் வந்திருக்கு. அப்பா 2 பேரும். படம் பேரு நல்லவனுக்கு நல்லவனா? அதெல்லாம் தெரியும் நண்பா, போவோம். படம் பேரு கூட தெரியாம யாரு அந்த மாமா தானே கூப்பிட்டார். உனக்கு எப்பறம் நண்பா தெரியும்? இப்பதான் நான் வர வழியில என்கிட்ட கேட்டார். உன்னையும் விடலையா அவர்? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, ஜோடியா போயிட்டு வாங்க ஒரு 2 பேரும். நீயும் வாடா. நான் வரல, அண்ணாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நீங்க போயிட்டு வாங்க. ஏன்டா இப்படி பண்றது? நீ 10 கூட வருவானா? மில்லுகார் புதுசா சாராய கடை தந்துருக்காரு, எல்லாம் வெளிநாட்டு சாராயம். ஒரு பாட்டில் சாராயம் 25 ரூபாய். 25 ரூபா? எப்படியாவது அதுக்கு மட்டும் பணம் தயார் செஞ்சிரு. வெளிநாட்டு சாராயம்? சரி, வீட்டுல தானே எடுக்க போற? ஒன்ன மாதிரி நான் நினைச்சா? ஓய் இந்த திருடுறது போய் சொல்றதா உங்ககிட்ட வச்சுக்கோ. இரும்படிக்கிற வேலைக்கு போய் தான் ஏதாவது பார்க்கணும். சரி கோபப்படாதரா, தெரியாம சொல்லிட்டேன். சரி நகரமா. நல்லவனுக்கு நல்லவனா? இந்த பரமேஸ்வர் நல்லூர்லேயே நல்லவனா? அது இந்த ஹரிச்சந்திரன் தான். படம் பார்க்க போறாங்க, படம்.